நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய வீடு, அதாவது G+3 டைப்பில் மினி அப்பார்ட்மெண்ட் மாதிரி இந்த வீட்டை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட சர்வன்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 1 BHK ஃபோர்ஸனும் பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 4 BHK ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சுலபமாக மேலங்கீழையும் போயிட்டு வர்றதுக்கு லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வுட் டிசைனில் மெட்டல் லூவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற கிராண்ட் எலிவேஷனும் இருக்கும். ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் தீமில் செஞ்சுருக்கிற மாடர்ன் இன்டீரியர் ஒர்க், இது எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை யார் கட்டியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோர்ஸை பூரா வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 7.25 சென்ட். சைட் 44 அடி அகலமாகவும் 72 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு G+3 டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஸ்ட் சைடு எலிவேஷன் டிசைன். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வுட் டிசைனில் மெட்டல் லூவர்ஸும் டைல்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கும் நிறைய ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கிராண்டாக கிரானைட் ஃபினிஷில் பெரிய ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் WPC பேனல்ஸோட பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால கார் பார்க்கிங்காக 2 பக்கமும் பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்வன்ட் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு 1 BHK ஹவுஸ் கட்டியிருக்காங்க. G+3 டைப் ஹவுஸுங்கிறதுனால மேலையும் கீழையும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு பூரா கிரானைட் ஃபினிஷும் சைடு வால்க்கு டைல்ஸும் ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆகிட்டோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு 4 BHK ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சிட் அவுட் ஏரியா, தரைக்கு பூரா கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபாயர் சைஸ் 5.5x18. ஃபாயரை லிவிங் ஸ்பேஸில் இருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக CNC டிசைனில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு உட் டிசைன் WPC பேனல்ஸ் அண்ட் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட தரைக்கு பூரா கிராண்டா இட்டாலியன் மார்பிள்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து லிவிங் ஸ்பேஸ் சைஸ் 18x23. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக சென்டரில் ஒரு பெரிய கிறிஸ்டல் சாண்டியர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸை முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சுருக்காங்க. கார்னரில் சோஃபாஸ் அண்டு சென்டர் டீப்பாயோட கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் 3D மோல்டிங் டிசைன் வித் பேக்ரவுண்ட் வால்பேப்பரோட கஸ்டமைஸ்டாக வாலை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் பேஸ் கேபினெட்டும் சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத்து சைடில் பேசேஜ் வெளியே என்ட்ரு ஆகிறோம். சீலிங்க்கு பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு
சைடு வாலில் 3D மோல்டிங் டிசைனோட வாலையும் சீலிங்கையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ரூம். சைஸ் 10க்கு 11. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப்பும் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா, கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் சைடு வாலுக்கு பூரா டைல்ஸ் பதிச்சு அங்கே டிசைனர் மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன். சைஸ் 10க்கு 11. இது வந்து அக்ரிலிக் ஃபினிஷ் மாடுலர் கிச்சன். யூஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு பாலிஷ் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர்ஹெட் கேபினட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சிம்னியும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா 4 பக்கம் வால்ஸுக்கு ஃபுல்லாமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வரைக்கும் ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிச்சனில் வால்ஸ் ஏதாவது அழுக்காச்சுன்னா டைல்ஸ் பதிச்சிருக்கிறதுனால தண்ணி விட்டு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 11க்கு 15. சென்டரில் ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உட்டன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர் டைப்பில் வார்ட்ரோபும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு நார்த் சைட் வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி அங்கே ஒரு பெரிய திவான் சோஃபா போட்டிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் வால் மவுண்ட் உட்டன் டிவி யூனிட். அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 7.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 13. ஹாலில் இருந்து வர்ற மெயின் பேசேஜ், அதிலிருந்து ரைட் சைடில் இன்னொரு பேசேஜ். பேசேஜோட எண்டில் ப்ரேயர் ரூம். சைஸ் 6க்கு 8. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 12க்கு 12. இந்த பெட்ரூம்லேயும் உட்டன் காட், மேலே ஃபால் சீலிங் ஒர்க், சைடு வாலுக்கு வால்பேப்பர், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட், இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர்ஸ் டைப் உட்டன் வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா பீடிங் டிசைன்ஸோட பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு.
அடுத்து பேசேஜில் இருந்து ரைட் சைடில் தேர்டு பெட்ரூம். சைஸ் 10:30 11.75. ஒரு ரூமுக்கு பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் இன்னொரு ரூமுக்கு ரிப்பீட் ஆகாத மாதிரி வேறு கலர் காம்பினேஷனில் வேறு தீமில் இன்டீரியர் ஒர்க்கை அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் தனியாக ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 4:12. இந்த வீட்டில் 4th பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. இது அட்டாச்சு பாத்ரூம். ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பிளான் பண்ணி எல் ஷேப்பில் பாத்ரூமை நல்லா வசதியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் வந்து மொத்தம் 3 பிரதர்ஸ். ஒவ்வொரு பிரதருக்கு ஒவ்வொரு ஃப்ளோர் ஒதுக்கி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்டே பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இந்த மாதிரி ஒரு 4 BHK ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கார் பார்க்கிங்காகவும் சர்வன்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 1 BHK ஹவுஸும் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. ஹோம்ஸ்டெட்டுங்கிற ஒசூர் பேஸ்டு ஆர்கிடெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் சூஸ் பண்ண பிளான்லேயே இந்த பிரம்மாண்டமான வீட்டை ஒசூரில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நல்ல மாடர்னான ட்ரெண்டிங் டிசைனில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா ஹோம்ஸ்டெட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸ் பண்ண ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.